ஈரானிய நாட்டை சேர்ந்த படத்தை பார்த்தாக்கா வேற லெவல், ரொம்ப அருமையா எடுத்திருக்காங்க. இந்த படத்தை அதிக பேர் பார்த்திருப்பீங்க, இல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓபன் பண்ணா ஒரு ஷூவை தச்சிட்டு இருக்காரு. ஏதோ சின்ன பிள்ளையோட ஷூ மாதிரிதான் இருக்கு, பிங்க் கலர் ஷூ. அதை யாரு கொடுத்ததுன்னா ஒரு பையன். அந்த ஷூவை பார்த்தாலே யூஸ் பண்ண முடியாத மாதிரிதான் இருக்கு. அதையும் பரவாயில்லன்ட்டு தச்சிட்டு இருக்காங்க. சரி, தச்சு வாங்கிட்டு வெளியே வரும்போது காய்கறி வாங்குறதுக்கோ எதுக்கோ பிரெட் வாங்குறதுக்கோ போறான். அப்ப போகும்போது இந்த ஷூவை வெளியே வச்சுட்டு அவன் உள்ள காய்கறி வாங்கிட்டு இருந்தான். அப்ப குப்பைக்காரங்க இந்த கருப்பு கலர் கேரி பேக்கோட இது பாக்குறது குப்பை மாதிரி இருக்குன்னு சொல்லி அதையும் குப்பையில தூக்கி போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த காய்கறி கடையில தான் தொலைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அந்த உள்ள இருக்கிற கூட உள்ள தலையை விடும்போது அந்த கடைக்காரன் பாத்துப்பான்னு சொல்லும் போது அதை உள்ள போறேன்னு சொல்லிட்டு மேல இடிச்சு விழுந்துடுறான். அப்ப அந்த காய்கறிக்காரன் சண்டை போட்டு வெளில துரத்தி விடுறான், இவனும் ஓடிடுறான். அந்த காய்கறிக்காரன் துரத்தி விட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போகும்போது அந்த வீடை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் போல இருக்கு. வாடகை வீட்டுல தான் இருக்காங்க போல. அந்த வீட்டுக்காரன் வந்து 5-6 மாசமா வாடகையை தராம இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஏடாகூடமா பேசிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு இந்த சின்ன பையன் வரான். அப்ப அந்த தங்கச்சி ஒண்ணு இருக்கு, இன்னொரு கை குழந்தை தொட்டியில ஆடிட்டு இருக்கு. அந்த தங்கச்சி இவனை பார்த்துட்டு ஆனா ஷூ எங்க அப்படின்னு கேட்கும்போது இவன் அழுதுகிட்டே ஷூ தொலைஞ்சு போச்சு அப்படின்றான். நான் இனிமே என்ன பண்றது, எதை போட்டு போய் ஸ்கூலுக்கு போறது. ஹவுஸ் ஓனர் வந்துட்டு போனது இந்த அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. அவன் எதுக்கு வந்தான், எதுக்கு கத்திட்டு போறான், வாடகை தானே என்ன வேணா பேசுவானா அப்படின்ட்டு வேலை செஞ்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து இப்பதான் பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறந்திருக்கு போல. குழந்தை பிறந்ததுன்னா நீ எந்த வேலையும் செய்யாதுன்னு சொல்லியிருப்பாரு. அந்த அவங்களும் மனசு கேட்காம அப்பப்ப வேலை செய்வாங்க. இந்த பையனை பார்த்துட்டு ஏன் அவங்க அம்மா என்ன சொன்னா கேட்க மாட்டாரா, நீ எங்க போன, ஹெல்ப் பண்ணாம எங்க போன அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அந்த பையன் அழுதுகிட்டே இருக்கு. அந்த பையன் கிட்ட அந்த பாப்பா வந்து சொல்லும், நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு எந்த ஷூ போட்டு போறது, நான் அப்பா கிட்ட சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு அந்த பையன் சொல்றான், இல்லம்மா நாளைக்கு எப்படியா நான் கண்டுபிடிச்சு தேடி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் அவங்க வந்து வாய் வழியா பேசிக்காம நோட்ல எழுதி காட்டுறாங்க, எங்க சத்தம் போட்டு பேசினா அப்பாவுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு. அப்ப நாளைக்கு நான் என்ன போட்டு போறது அப்படின்னு கேட்டது, நீ செருப்பு போட்டு போ அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட அந்த பையன் சொல்லலாம். அதுக்கு அந்த பொண்ணு கோவப்படுது. அதை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு பென்சிலும் கொடுத்து விடுறான் நம்ம பையன். இந்த பாப்பாவும் ஷூவை போட்டு போகுது. அங்க எல்லாருமே கேர்ள்ஸ் எல்லாம் கேம் விளையாடுவாங்க, லாங் ஜம்ப், இந்த ஓடி விளையாடுறது அந்த மாதிரி விளையாடுவாங்க. இந்த பெரிய ஷூவை போட்டுட்டு நம்ம எப்படி விளையாடுறது அப்படின்னு குறுக்க முறுக்க பார்த்துட்டு இருக்கோம் அந்த பொண்ணு. இந்த பாப்பாக்கு ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது இவன் ரெடியா இருப்பான். அந்த செருப்பை இவன்ட்டு இருந்து வாங்கிட்டு ஷூவை போட்டு திருப்பி இவன் போவான். அப்படி போகும்போது ஹெட் மாஸ்டர் பாத்துறாரு. சரி பைபிள்ல போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுவாரு. அவனு கிளாஸுக்கு போயிடுவான். இந்த பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அந்த பொண்ணு இந்த ஷூ ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படின்ட்டு 2 பேரும் அந்த ஷூவை கிளீன் பண்ணிட்டு அந்த முட்டையில பபிள்ஸ் எல்லாம் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. கழுவி அந்த ஷூவை காய வச்சுட்டு இருப்பாங்க. நைட்டு மழை பெய்யும். அண்ணாங்காரனை எழுப்பி விட்டு இந்த பொண்ணு போய் மழை பெய்யுது ஷூ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லணும். அவனும் எடுத்துட்டு வந்துருவான். இந்த பையனை பசங்க எல்லாருமே விளையாட கூப்பிடுவாங்க, ஃபுட்பால் விளையாடவா அப்படின்னு கூப்பிடும் போது இல்ல எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி விளையாட போக மாட்டான். அப்பா வராரு. இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு எல்லாமே ஹெல்ப்பா இருந்தாங்க பசங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அப்ப டிவில ஆட் வருது, இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஷூ காட்டுறாங்க. அப்ப அண்ணனும் தங்கச்சியும் பாத்துக்கிறாங்க. அடுத்த நாள் இந்த பாப்பா ஸ்கூலுக்கு போற வழியில ஒரு கடை இருக்கும். அந்த கடையில கண்ணாடிக்கு அந்த பக்கமா ஷூ விதவிதமா அழகழகா வச்சிருப்பாங்க. ஒரு ஏக்கமா பாத்துட்டு இருக்கும் அந்த பொண்ணு. அப்புறமேட்டு டெஸ்ட் வச்சுட்டு இருப்பாங்க. அண்ணனுக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு எழுதிட்டு இருக்கிறத போய் பாதியிலே கொடுத்துட்டு ஓடி போகும் இந்த பொண்ணு. எதுக்கு, ஷூ கொடுக்க. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது ஷூ தான் லூசா இருக்கும்ல, கண்டு சாக்கடையில உண்டு. அந்த சாக்கடையில நிறுத்தலாம் பாப்பா நிக்காது. அடுத்தடுத்து தாண்டி அந்த ஷூ போயிட்டே இருக்கும். கடைசியா உள்ள போய் ஒரு இடத்துல மாட்டிக்கும். ஒரு பெரியவர் பக்கத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவரு தான் வந்து எடுத்து கொடுப்பாரு. அப்படி வாங்கிட்டு இந்த பொண்ணு ஓடி போகும்போது அந்த பையன் அந்த இடத்துல எப்பயுமே ஷூ மாத்துறாங்களா அந்த இடத்துல நிற்கும் போது ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, ஏற்கனவே லேட் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த பொண்ணு சொல்லுது, இந்த ஷூ எனக்கு பிடிக்கல, சாக்கல்ல விழுந்துச்சு, நான் அப்பா கிட்ட சொல்ல போறேன். தங்கச்சிமா நான் அடி வாங்குறது எனக்கு பிரச்சனை இல்லை, நம்ம அப்பா கிட்ட ஷூ வேற வாங்கித்தான்னு சொன்னாலும் அப்பா வாங்கி தர நிலைமை இல்லை, காசு இல்லை, புரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2 பேரும் திருப்பி போயிடுறாங்க. அப்படி இந்த பையன் போகும்போது ஏற்கனவே லேட்டா போறான்ல, அதனால அந்த பிரின்சிபல் பார்த்துட்டு என்னடா எப்பயுமே லேட்டா வர அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஷூலாம் நினைஞ்சிருக்கு, இல்ல சார் நான் போகும்போது சாக்கடையில காலை விட்டேன் அதனால தான் லேட்டுன்னு சொல்றான். பாக்கெட்டை தவிர பார்த்தோன்னா ஷாக்ஸ் இருக்கு. என்னடா ஷாக்ஸ் எல்லாம் புதுசா இருக்கு, நினையாம இருக்கு, இது மட்டும் எப்படா நினையும் அப்படின்ற மாதிரி அவர் வான் பண்ணி அனுப்பிச்சு விடுறாரு. நம்ம பையனை வேற எதுவும் பண்ணல, நல்ல பிரின்சிபலா இருப்பார் போல. கிளாஸ்ல 3 ரேங்க்ல நம்ம பையன் வந்துடுறாரு. நல்லா படிப்பாளி தான் போல இருக்கு. இன்னைக்காவது நீ விளையாட வருவியாடா அப்படின்னு பின்னாடி இருக்கிற பசங்க வந்து பேப்பர்ல எழுதி கொடுக்குறாங்க. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறான். 3 ரேங்க்ல வந்ததால இந்த பையனுக்கு அவங்க டீச்சர் பிரைஸ் கொடுத்துருப்பாரு ஒரு பெண்ணு. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடுறான். அந்த தங்கச்சி முறுக்கிட்டு நிக்குது. இந்த பேனாவை கொடுத்து அந்த பொண்ணு கிட்ட சமாதானப்படுத்துறான் நம்ம பையன். எவ்வளவு அழகான ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம். தனக்கு கிடைச்ச பரிசையே தங்கச்சிக்கு கூப்பிட்டு கொடுக்குறான்னா அப்ப பாத்துக்குங்க. இந்த பாப்பா ஸ்கூல்ல பிரேயர் நடந்துட்டு இருக்கு. அந்த பிரேயர்ல கூட அந்த பாப்பா சும்மா இல்லாம ஷூ போட்டிருக்கவங்க காலா பார்த்துருக்கு, அழகழகா ஷூலாம் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இந்த பொண்ணோட பழைய ஷூ இருக்கும்ல, அந்த பிங்க் கலர் ஷூ, இத பொண்ணு பார்த்திருக்கும். யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அந்த அசம்பிளி எல்லாம் முடிஞ்ச உடனே வேற
ஒரு கிளாஸ் எல்லாம் போயிட்டு இந்த ஷூ யார் போட்டிருக்கான்ற மாதிரி பார்க்கும். அந்த பொண்ணை பாத்துரும். ஒரு சின்ன பொண்ணு நல்லா ஜாலியா துள்ளி குச்சி விளையாண்டுட்டு அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு போயிடும். நம்ம பாப்பா அந்த பொண்ணு வீட்டையும் பாத்துரும். இதை போய் தான் அண்ணன் கிட்ட சொல்லி அந்த பொண்ணோட வீட்டை ஃபாலோ பண்ணிட்டே போனா அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா கூட கண்ணாமூச்சி விளையாண்டுருக்கும். அந்த பொண்ணு விளையாண்டுருக்கும் போகும்போது அந்த அவங்க அப்பா முன்னாடியே அந்த பொண்ணு நிற்கும். அவங்க தட்டு தடுமாறி தான் அந்த பொண்ணை அவங்க அப்பா கண்டுபிடிப்பாரு. அந்த அப்பாவுக்கு கண்ணு தெரியாது போல, தட்டு தடுமாறி தான் தன்னை பொண்ணையே கண்டுபிடிக்கிறாரு. இதை பார்த்தா நம்ம பசங்களுக்கு அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க. பாவமா இருக்கு அப்படின்ட்டு இறக்கமா அது அந்த பொண்ணை அதை வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு எதுவும் கேட்காம வந்துடுறாங்க. எந்த அளவுக்கு நல்ல பசங்களா இருக்காங்க பாருங்க. கோயில் ஏதோ விசேஷம் போல இந்த பையனும் அப்பாவுக்கு உதவியா அங்க சர்வே வேலை பார்த்துட்டு இருக்கான். அங்க வந்து ஒரு ஆளு இந்த அப்பா கிட்ட ஏதோ ஸ்ப்ரே மிஷின் மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்க. இன்னும் வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலையை செய்வோமே அப்படின்ட்டு வீட்டுக்கு வீடு போய் இந்த தோட்ட வேலை செய்வாங்களா அந்த மாதிரி சைக்கிள் எடுத்துக்கிட்டு அப்பாவும் பையனும் கிளம்பி போறாங்க. வேர்க்க விறுவிறுக்க 2 பேராலும் முடியல. தண்ணி தாகம் தவிக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு வீடு வீடா கேட்கும் போது எல்லாருமே ஆள் இல்ல, வேணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு 4-5 வீடு எல்லாருமே ஒரு பொம்பளை கூட ஆர்ஷா கத்துது. இன்னொரு வீட்டுல நாய் இருக்கு. என்னடா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு தண்ணி தவிக்குதுன்னு சொன்னால அவன் வந்து ஒரு வீட்டுல தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த வீட்டு பின்னாடி அந்த ஸ்பீக்கர்ல ஒருத்தவன் சொல்றான், இங்க யாரு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த பையன் அந்த பையன்கிட்ட சொல்றான், வீட்டுல தோட்ட வேலை செய்யலாமாப்பா அப்படின்னு கேட்கும்போது இங்க இல்ல, எங்க வீட்டுல யாரும் இல்ல, நானும் எங்க தாத்தாவும் மட்டும்தான் இருக்கோம், அவர் தூங்குறாரு, கொஞ்சம் அவர் எழுப்ப அப்படின்னோடனே நீ வேணா விளாடலாமா வாடான்னு சொன்னோடனே நான் வரல அப்படின்ட்டு இவங்க அப்பா கிட்ட இந்த பையன் போறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த கதவை திறந்துக்கிட்டு இங்க வாங்கன்ட்டு அந்த தாத்தாவும் அந்த உள்ள இருந்தான்னு சொன்னால அந்த பையனும் கூப்பிடுறாங்க. இந்த பையன் ஒரு பக்கம் விளையாட அவங்க அப்பா இந்த பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த தாத்தா அதிகமா பணம் கொடுக்காரு அளவுக்கு மீறி. இல்லைங்க எனக்கு வேணாங்க அப்பவும் நன்மை சொல்லும்போது இல்ல பரவாயில்ல வச்சுக்குப்பா அப்படின்னோடனே அந்த கூட விளையாண்டுருக்க பையன் தூங்கிடுவான். இவங்க 2 பேரும் வெளியே வர்றாங்க. சைக்கிளை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது இந்த பணத்தை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராங்க. அந்த நம்ம பையன் என்ன சொல்றான்னா, பாப்பாக்கு ஷூ கிழிஞ்சிருச்சு, ஷூ வாங்கி தரியா அப்படின்னு. ஒண்ணுடா உனக்கும் சேர்த்தே வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒரு இறக்கத்துல சைக்கிள்ல பிரேக் இல்ல, இங்கதான் விதி விளையாடுது அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இவங்க வேகமா போயிட்டு ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்து மேல மோதி கீழே உந்து கை காலு மண்டை அப்படின்னு அடிபட்டுருது. சைக்கிளை தூக்கி போட்டு இவங்க 2 பேரும் ஒரு வண்டியில போயிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க சம்பாரிச்ச காசு எல்லாமே இந்த சைக்கிளை சரி பண்றதுக்கும் ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் சரியா போயிடுது. நம்ம பாப்பா நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பேக்ல இருந்து பெண்ணு கீழே விழுந்துருது. அந்த பிங்க் ஷூ போட்டிருந்த அந்த பொண்ணு அதை எடுத்துட்டு கூப்பிடுது, இங்க வாமா, இங்க உன் பேனா விட்டு போயிட்ட அப்படின்னு கூப்பிடும் போது அந்த பொண்ணு காலில் வாங்காம வேகமா ஓடிட்டு இருக்கு. இங்க நம்ம பையனோட ஸ்கூல்ல வந்து ஓட்டப்பந்தயம் போட்டு வைக்கிறாங்க. நம்ம எங்க இதுல கலந்துக்க போறோம், நம்ம ஷூ தான் இப்படி இருக்கு அப்படின்ட்டு கண்டுக்காத மாதிரி நம்ம பையன் இருக்கான். அந்த பிங்க் ஷூ போட்ட பொண்ணு இந்த பேனா வச்சு எழுதி பாக்குற, என்னதான் இருந்தாலும் இது அவங்களோட பேனா வச்சு அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில அடுத்த நாள் அந்த பொண்ணு கிட்ட வந்து இந்த பேனா உங்களுக்கு நீங்க விட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு யாரு நம்ம தங்கச்சிக்காரி என்ன பண்றான்னா அந்த ஷூவே பார்த்துட்டு இருக்கான். இந்த கண்ணு தெரியாதுன்னு சொல்லியிருந்தால அவங்க வந்து புது ஷூ வாங்குறாங்க. இந்த பக்கம் நம்ம பையனோட அப்பா ஷூ இந்த பழைய ஷூலாம் இருக்கும்ல அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க முடியாது, என்ன நம்மள்கிட்ட காசு இல்லையா அப்படின்ற மாதிரி ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்காரு. இங்க இந்த பொண்ணோட வீட்டுல அந்த பழைய சரக்குன்னு சொல்லுவாங்கல்ல வேற ஒரு டப்பாவை கொடுத்துட்டு இந்த ஷூவை எடுத்துட்டு போறாங்க. மறுநாள் இந்த பொண்ணு ஷூவை போட்டு வந்த உடனே அந்த நம்ம தங்கச்சிக்காரி பார்த்த உடனே என்ன எங்க அந்த ஷூன்னு கேட்ட உடனே நம்ம பல சரக்குல கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஷாக் ஆயிடுது. என்ன பண்ண முடியும், இந்த ஷூ இருந்தா நம்ம தங்கச்சியும் அண்ணனும் இந்த போராட்டமே தேவையில்ல, நீ ஒரு நாள் நான் ஒரு நாள் இந்த பிரின்சிபல்கிட்ட திட்டு வாங்குறது அப்படின்னு. இந்த பையனோட ஸ்கூல்ல இந்த ஓட்டப்பந்தயம் சொல்லியிருந்தேன். அந்த ஓட்டப்பந்தயத்துல ஜெயிச்சா என்னென்ன தருவான், அந்த முதல் பரிசு ஸ்கூல் யூனிஃபார்ம், 2வது பரிசு ஏதோ ஸ்டேஷனரி ஐட்டமா, 3rd பிரைஸ் ஒரு ஜோடி ஷூ அப்படின்னு அந்த பையன் அதை பார்த்துட்டு நம்ம கண்டிப்பா அந்த ஷூவை இது பண்ணணும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு போல. இங்கதான் எல்லாமே செலக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த சார் கிட்ட போய் கேட்கறான், இந்த மாதிரி நான் கலந்துக்கிறேன், நான் நல்லா ஓடுவேன்னு சொன்னோன்னே இல்லப்பா எல்லாம் முடிஞ்சு போப்பான்னு சொன்னோன்னே அவன் அழுகுறான் விடாம, நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்னு. சரி வா உனக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்ட்டு கூட்டு போய் ஓட விடுறாங்க. மரத்துக்கு நடுவுலாம் சொண்டு ஓடிட்டு இருக்கான். நல்லா செம்மையா ஓடுறான். நம்ம சாரு பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா ஓடுறியா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிறாங்க. இந்த பையனும் சேர்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல வீட்டுக்கு போயிட்டு பாப்பாட்ட சொல்றான், இந்த மாதிரி ஷூ தான் 3rd பிரைஸ், எது ஜெயிக்கிறோமோ கண்டிப்பா அந்த 3rd பிரைஸ் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஜெயிப்பியா அப்படின்னு கேட்டவொடனே கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி 2 பேர் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் சொன்ன மாதிரி அந்த போட்டி நடக்க போகுது. அந்த நடக்க போற இடத்துல உங்களை சுத்தி அடுத்த ஸ்கூல்ல பசங்கள்லாம் இருப்பாங்களா, அந்த பசங்கள்லாம் பார்க்கும் போது நல்லா பிராண்டட் டிஷர்ட் பிராண்டட் ஷூ அப்படின்னு போட்டு ஒரு ஹை கிளாஸ்ல இருக்கிற மாதிரி எல்லா பசங்களும் இருக்காங்க. ஆனா நம்ம ஆளு பிஞ்ச ஷூ வச்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்கான்.
சரி நம்ம கண்டிப்பா ஜெயிக்கணுமா அப்படின்ட்டு போட்டியும் ஆரம்பிக்குது. எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க, எல்லாம் சரியான வேகம். நம்மளால தான் தினமும் ஸ்கூலுக்கு ஓடி போய் ஸ்கூல்ல திட்டு வாங்கிட்டு உள்ள போற ஆளாச்சு. அந்த ஓட்டம்லாம் ஓடுறது அவனுக்கு வந்து ஒரு பெருசாவே தெரியாதுன்னு வச்சுங்களேன். ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் தெரியல, நல்லா சாலிடா ஓடிட்டு இருக்கான். வழியில இவங்களுக்கு வழி காட்டுறதுக்கு அங்கங்க இந்த ஆளுங்களா இருக்காங்க, இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு மேரத்தான் மாதிரி, மினி மேரத்தான் மாதிரி, ஒரு 4 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி. பசங்க எல்லாம் சரியான வேகத்தை ஓடிட்டு இருக்காங்க. ஒரு 10 பேருக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்காங்க, இவனும் ஓடிட்டு இருக்கான். அப்ப எல்லாத்தையும் தாண்டி பீட் பண்ணிட்டு ஓடிட்டே வரான். அப்படி ஓடிட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் வந்துடுறான். நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கோமே அப்படின்ட்டு 4 பேரை முன்னாடி விடுறான். நம்ம 3ஆவது பரிசு தான் வரணும் அப்படின்ட்டு 3ஆவது ஆளா ஓடும்போது அப்படின்னு சரி நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு பையன் பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டுறான். கீழே விழுந்துடுறான். விழுந்து எந்திரிச்சு திருப்பி வேகமா ஓடிட்டு இருக்கான். அப்படி வேகமா ஓடிட்டு இருக்கும்போது கண்ணை மூடிட்டு அந்த ஃபோர்ஸ் லைன், அந்த கிரீஸ் லாஸ்ட் லைன் சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துக்கிட்ட போனப்ப கண்ணை மூடிக்கிட்டு ஓனதால கீழே விழுந்து அழுதுட்டு இருக்கான். ஏன்டா அழுகுறன்னு கேட்டவன என்ன ஆச்சுன்னா இவன் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். கண்ணை மூடிக்கிட்டே ஓனதால ஒரு வெறியில ஓனதால ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். டேய் நீ ஃபர்ஸ்ட் வந்திருக்கடா, ஏன்டா அழுகும்போது நான் தேர்ட் வரணும், எனக்கு அந்த பரிசு தருவீங்களான்னு கேட்டுட்டு இருக்கவனே இவனுக்கு ஒரு மெடலை போட்டு போட்டோவை எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு ஆசைப்படுவாங்க, நம்மளால தேர்ட் வந்துட்டு அழுதுட்டு இருக்கான். இந்த பிடி வச்சாலும் இவனை தூக்கி வச்சுட்டு நல்லா கொண்டாடுவோம். ஏன்னா இவன் வந்து ஓடி வரும்போது எல்லாம் சேர பண்ணுவாங்க, இவன் ஜெயிச்சானா நம்ம ஸ்கூலுக்கு பொறுமை அப்படின்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. நம்மால் மட்டும் அழுதுட்டு இருப்பான். அப்படி ஓடி வரும்போது கூட தன்னோட தங்கச்சிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்ல இருப்பான். பையன் ஏங்கி போயிடுவான். இந்த பையனோட அப்பாவுக்கு ஏதோ வேலை கிடைச்சிருக்கு போல. இந்த பொருள்லாம் நிறைய வாங்கிட்டு, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு, ஷூ அதே மாதிரி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இது தெரியாத நம்ம பசங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சோகத்துல உட்காந்துருப்பாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணும், பாப்பா சின்ன பாப்பா இருக்குல்ல, ஒரு குட்டி பொண்ணு அழுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கி போயிட்டு இருக்கோம். இவன் ஷாக்ஸ் வைப்பான். ஏன்னா அந்த ஷூ வந்து ரொம்ப இந்த டேமேஜா இருக்கிறத போட்டு தான் ஓடி இருப்பான். ரொம்ப கை காலெல்லாம் காயமா இருக்கும் கீழே விழுந்ததால. அந்த காலை எடுத்துட்டு போயிட்டு அந்த தொட்டி, ஒரு துணி துவைக்கிற மாதிரி ஒரு தொட்டி இருக்கும், அந்த தொட்டிக்குள்ள இந்த கோல்டு ஃபிஷ்லாம் அழகழகா மேய்ஞ்சிட்டு இருக்கும். அங்க போய் காலை வைக்கிறான். அந்த மீன்லாம் வந்து அந்த சுத்தம் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. என்னடா இந்த ஷூ வச்சாடா இந்த படத்தை எடுத்திருக்கானோ, என்னடா இது நியாயமா இல்லடா அப்படின்னு கேட்டா இந்த மாதிரியும் வாழ்க்கைய சில மக்கள் சில வீட்லயும் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த படம் வந்து ஒரு கதை தானா அப்படின்னு கேட்டா கதை இல்லை, இது உண்மையாலுமே எடுத்த படம். இந்த படத்தை லாஸ்டா முடியும் போது அந்த மொழியில போட்டிருப்பாங்க, இது உண்மையா நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு. தனக்கு நல்லா ஓட வந்தும் தன் தங்கச்சிக்காக தேர்ட் பிரைஸ் வாங்கின அந்த பையன், அந்த குடும்பம், இந்த படம் எப்படி இருந்துச்சு முதல்ல அப்படின்றத கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லணும். இந்த மாதிரி படத்தை இந்த மாதிரி எடுத்துட்டு வரலாமா அப்படின்னு சொன்னாதான் நான் திருப்பி இந்த மாதிரி படத்தை ஹார்ட்ஃபுல்லா சாஃப்டா இருக்கிற படத்தை திருப்பி நான் ரீவிசிட் பண்ணி உங்களுக்காக எடுத்துட்டு வர முடியும். எனிவேஸ், உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு நண்பன்